40 வயசுல உள்ளொருத்தர் யோசிங்க, என்ன நான் பிறந்ததுலேருந்து 40 ரமதான்களை சந்திச்சுக்கிறேன். வியாபாரம் செய்யக்கூடிய சீசன் அல்ல ரமதானுடைய சீசன். அமல் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரப்புடைய பொருத்தம் கிடைக்கணும் மாத்திரம் அமல் செய்யுங்க. யூதர்களை பொறுத்தவரை அறப்படிச்சவங்க சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்றால் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். அதாவது, பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், அந்த மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சவனாக நல்ல கியாமத்துடைய நாளில சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்ற நோக்கத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற ஏற்பாடுகளையும் பாக்கியங்களையும் எங்களுக்கு நசீபாக்குறது. உலகம் புவி சுழற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் ரமலானுடைய மாதம் வந்து கொண்டுதான் இருக்கு. உலகத்தை அல்லாஹ் எப்ப அழிக்கணும்னு சொல்லி நாடுறானோ அந்த காலம் வரும் வரைக்கும் ரமலானுடைய மாதம் வரும். 1000 மாதம் இருக்கலாம், 10,000 மாதங்களாக இருக்கலாம், எத்தனை வேணுமானாலும் இருக்கலாம். ரமலான் வரட்டும் போகட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்கட வாழ்க்கையில அடுத்த ரமலான் கிடைக்குமா, அல்லது இன்னைக்கு நாங்க ரமலான்ல ஆரம்ப பகுதியில் இருக்கிறோம், இந்த ரமலானை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குமா, அதுவும் தெரியாது. இந்த ரமலானை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நாங்க எப்படி அடுத்த ரமலானை எதிர்பார்க்க முடியும்? எல்லாம் நாடினால்தான் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். 40 வயசுல உள்ளொருத்தர் யோசிங்க, என்ன நான் பிறந்ததுலேருந்து 40 ரமலான்களை சந்திச்சுக்கிறேன். அதுல சிறு பிராயம் 10 வருஷம் போகட்டும், 30 ரமலானை சந்திச்சுக்கிறேன். அந்த 30 ரமலான்ல என்னிடத்து என்ன மாற்றம் வந்தீங்க? எத்தனை மாற்றத்தை ஒரு ரமலான்ல ஒரு மாற்றத்தை நாங்க ஏற்படுத்தி கொண்டாலும் 30 ரமலான்ல 30 மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கணும். அது எங்களோட வாழ்க்கையில் இருக்குதான். அல்லது போனது போச்சு, பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுக்கு தௌபா செய்வோம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இந்த ரமலான்ல என்ன மாற்றத்தை நாங்க கொண்டு வர போறோம்? இதைத்தான் நாங்க நிச்சயம் யோசிக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, சில மக்களை பார்த்து ரமலான் சாபமிடும், அந்த சாபமிடக்கூடிய கூட்டத்துல நாங்க சேர்ந்துடக்கூடாது. என்று சொன்னா அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தந்தும், நீங்க உதாரணமா வச்சுக்கோங்க, உதாரணமா கணவன்மார் எடுத்துக்கோங்களேன். கணவன்மார் மனைவிமாருக்கு குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்குறாரு. தங்குறதுக்கு வீடு வசதி வேணுமா, பிரம்மாண்டமான வாகனங்கள் வேணுமா, எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா செஞ்சு கொடுத்தும் கூட அந்த மனைவியோ அந்த குழந்தைகளோ அவருடைய நோக்கத்தை நிறைவு செய்யலைன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு ஒரு மன வருத்தம் ஏற்படும். அது இவ்வளவுலாம் செஞ்சு கொடுத்து கூட நன்றி கெட்ட ஜென்மங்கள், இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சு நான் இவ்வளவுலாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தும் கூட இவங்க இதை யோசிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா இல்லையா? இதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யோசிப்பான். அது எவ்வளோ பாக்கியங்களை தந்து வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானை கூட விலங்கிட்டு நரகத்துடைய வாயில்களை கூட மூடி எல்லாம் செஞ்சும் கூட இந்த ரமலானுடைய மாதத்தை துச்சமாக நினைக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான். சிலருக்கு மாஷா அல்லாஹ்னு சீசன், ரமலான் சீசன், வியாபாரிகளுக்கு மாஷா அல்லாஹ்னு சீசன் இல்லைன்னு சொல்லல. கட்டாயம் வியாபாரம் இஸ்லாத்துல மிச்சம் வரவேற்பான விஷயம், வியாபாரம் செய்யணும். ஆனா அதை நோக்கமாக மாற்றிடக்கூடாது. வியாபாரம் செய்யக்கூடிய சீசன் அல்ல ரமலானுடைய சீசன். அது சமூகம் அப்படி மாற்றி கொண்டதுக்கு ரமலானுடைய சீசன் அமல் செய்யக்கூடிய சீசன். விதவிதமாக ஆடைகளை கொண்டு குவிப்பதும், அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் ஆடைகளை கொள்வனவு செய்யறதுலையும் நேரத்தை காலத்தை அநியாயமாக்கிட்டு நாளை கியாமத்து நாள்ல போய் யாரெல்லாம் வியாபாரிகள் சொல்லக்கூடாது நாங்க உடுப்பு வைக்கிற பிஸியில் இருந்தோம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடாது நாங்க பர்ச்சேசிங் பண்ற பிஸியில் இருந்தோம் சொல்லக்கூடாது. நோக்கம்
ஏதோ ஆனால் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டு ஏதோ சரியான முஸ்லீம்களாக இருந்து சொன்னாங்க என்ன செய்யணும்னா ரமதானுக்கு முன்னாலே எங்களை எல்லாம் தேவை முடிச்சிக்கும். ரமதான் முழுக்க அமளி பாதத்தை ஈடுபடும். இதுதான் சரியான வழிமுறை ஆயிடுச்சு. ஆக அன்பான சகோதரர்களே, சரி ஏதோ நாங்க யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இசை கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளொருத்தர் யோசிக்கணும். நான் பழமையாக இசை கேட்கக்கூடிய பழக்கம் என்னிடத்தில் இருந்தா இந்த ரமதானோடு அது இல்லை, அதை நிப்பாட்டி கொள்றேன். அல்லது ஏனைய ஏதோ ஒரு வகையில தீய பழக்கம் உள்ளொருத்தர் யோசிக்கணும். என் வாழ்க்கையில இந்த தீய பழக்கம் இருந்துச்சு, இந்த ரமதானோடு அதை நிப்பாட்டி கொள்றேன். இப்படியாக எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்துங்கிற விஷயம் ஏற்படுத்தணும். இந்த மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை இல்லாத வரைக்கும், அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக ரமதான் எங்களுக்கு சாக முடியும். சுட்டரிக்கக்கூடிய மாதம் நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பாவங்களை சுட்டரிப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையோடும். இன்னொரு விஷயத்த நான் முக்கியமா சொல்றேன், யாரும் அமல் செய்யக்கூடிய நேரத்துல சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி அமல் செய்ய மாட்டோம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இந்த அமலை கொண்டு அல்லாஹ் என்ன பொருத்தி கொள்ளும்னு சொல்லி அமல் செய்யும். சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி அமல் செஞ்சுன்னு சொன்னா வேலை இல்லை. சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் கிடைக்கலன்னா வேலை இல்லை. சொர்க்கத்துடைய இன்ப துன்பம் எல்லாம் கிடைச்சிக்குது, ரப்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, ரப்ப சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைன்னா எவ்வளவு துப்பாக்கியசாலிகள். உலகத்திலையும் பராமரிச்சு பாதுகாத்து உணவளிச்சு, நிறைய கியாமத்துடைய நாள்லையும் பாதுகாத்து பராமரிச்சு உணவளிச்சு எங்களை வழிநடத்தக்கூடிய அல்லாஹ் எங்களை அந்த வாழ வச்சுக்கூடிய நேரத்துல அந்த ரப்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா வேலை இல்லை. உலகத்துல சொர்க்கவாதிகள் எல்லாம் இன்பத்தை அனுபவிப்பாங்க. அந்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய கட்டம் இருக்குதானே, அல்லாஹ் சொல்லுவானா நீங்க வாழ்நாளிலே அனுபவிக்காத ஒரு இன்பம் தரப்போறேன்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாதி கேட்பாங்க, யாரெல்லாம் நாங்க மாஷா அல்லாஹ்னு சொல்லி எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், இதை விட இன்பம் ஒன்று இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல தான் சொல்லுவாங்க, இல்லை என்ன சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்குது, அதுதான் ஒரு வாழ்க்கையிலேயே அது இன்பமாக இருக்கு. சொர்க்கத்துடைய இன்பங்களை விடவும். ஆக அமல் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரப்புடைய பொருத்தம் கிடைக்கும் மாத்திரம் அமல் செய்யுங்க. ரப்புடைய பொருத்தம் கிடைச்சா சொர்க்கமே அதுக்கு மேலேயும் கிடைக்கும். பனி இஸ்ரேல் காலத்து இந்த சம்பந்தம் மட்டும் சொல்லி முடிச்சு கொள்வேன். இஸ்ரேலர்களை பொறுத்தவரையில யூதர்களை பொறுத்தவரை அறப்படிச்சவர்கள் சொல்லி இது இன்றைக்கு நேற்று வந்த சரித்திரம் அல்ல, அது அன்று தொட்டிருக்கக்கூடிய நோய் யூதர்களை பொறுத்த வகையில. அப்ப பனி இஸ்ரேல் என்ன செய்வான கியாமத் நாள்ல அல்லாஹ் சொல்லுவானா இஸ்ரேல் பார்த்து நீ எந்த பொருத்தத்தை கொண்டு நீ சொர்க்கம் போன்னு சொல்லி. இவன் பார்ப்பான் அவனோட பொருத்தத்தை கொண்டு நான் சொர்க்கம் போகணுமா? ஏன்னா நான் 500 வருஷம் வாழ்ந்துக்கிறேன், 500 வருஷம் நோம்பு முடிச்சுக்கிறேன், 500 வருஷம் ஜகாத் கொடுத்துக்கிறேன், 500 வருஷம் என்னென்னலாம் செஞ்சுக்கிறேன், ஜகாத் கொடுத்துக்கிறேன், தான தர்மம் செஞ்சுக்கிறேன், சாப்பாடு கொடுத்துக்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிறேன். இந்த நன்மை இல்லை எங்க? சும்மா அவனோட பொருத்தத்தை போக வேண்டிய அவசியம் முடியல, நான் கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு வந்துக்கிறேன். அதே சொர்க்கம் போக சொன்னா வாயை மூடிட்டு போவேன். ஏன் கதை உனக்கு வேணும் சொர்க்கம். அப்ப சொர்க்கம் அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு போகணும்னு சொன்னா வாயை மூடிட்டு போக வேண்டியதுதானே. இதுதான் இஸ்ரேலுடைய பிடிவாதம். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அல்லாஹ் சொன்னான், அப்படியா இப்ப என்ன ரஹ்மத்தை கொண்டு உனக்கு சொர்க்கம் போகல, ஆனா உன் அமலை கொண்டுதான் நீ செய்யணும் போகணும் அப்படித்தானே. இந்த பணத்தை முறை பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் வாங்க, எங்கள்கிட்ட சல்லியால நாங்க போறோம், அது மாதிரி ஒரு கதை தான் இது. அல்லாஹ் கேட்பானா, சரி நீ அமல் 500 வருஷம் அமல் செஞ்சுக்கிற, உன தாயிட வயிற்றுக்குரிய நேரத்துல இருள்ல 3 இருள் குழுமாத்தின் சலாஸ் 3 இருளுக்குள்ள வச்சு உன பாதுகாத்துன்னு தானே, அதுக்கு அரவாசி நன்மை எடுப்பான், அதுவும் கொடுக்கப்படும். சிறுபிராயத்துல உன்னை பாதுகாத்தேன், அதுக்கு நன்மை எடு. கண்ணில் பார்க்கக்கூடிய சக்தியை தந்தேன், அதுக்கு நன்மையை களி. காதால கேட்கக்கூடிய சக்தியை தந்தேன், அதுக்கு நன்மையை களி. இப்படியா ஒவ்வொன்றாக சொல்லுவான். நான் தந்த நியமத்துகள் எல்லாத்துக்கும் நன்மையை கழிச்சு கொண்டே போவான். நம்ம அல்லாஹ்வால தரப்பட்ட நியமத்துகள் அனைத்துக்கும் அல்லாஹ் நன்மையை கழிச்சுட்டே போவான். காதால கேட்கக்கூடிய சக்திக்கு நன்மையை கழிப்பான், வாயால பேசின சக்திக்கு நன்மையை கழிப்பான். இப்படியாக கழிச்சு 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 கடைசியில் அவருக்கு 0.0 சொர்க்கம் போறது கேலாம். ஆனா இன்னும் நல்லா நியமத்து இருந்து கொண்டு தான் இருக்கு. மூச்செடுக்கிற மூச்சுக்கு உண்டான இது கொடுக்கல, இவர் டைமுக்கு சாப்பிடுறாரு, அந்த சாப்பாடு செமிப்பாடு அடைஞ்சு அது கழிவாக வெளியேறுது, அதுக்கு உண்டான நன்மை கழிக்கப்படல. இப்படியாக
அருட்கொடைகள் மெஞ்சிருக்குமே தவிர நன்மை ஒன்றும் இல்லை. இப்பதான் மேல பார்ப்பான். இப்பதான் இஸ்ரேலுக்கு பனி இஸ்ரேல் அவனுக்கு புத்தி வரும். டே அல்லாஹ் சொன்னது சரிதான், என் 500 வருஷம் அமல் தூசி கூட பொறுமதி இல்லை சொல்லுவானா, தலை குனிஞ்சு நிற்பான். இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இப்ப என்ன ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம் போ. அதுக்கு பிறகுதான் வாயை மூடிட்டு போவார். என்ன விளங்குதுன்னு சொன்னா, எங்க அமல்களால சொர்க்கம் போக முடியாது. எங்க அமல்களை கொண்டு சொர்க்கத்தை ஆதரவு வைக்குமான நாங்க செய்யக்கூடிய தான தர்மம், நாங்க செய்யக்கூடிய இஃப்தாருடைய தான தர்மம் ஐக்கியலும், நாங்க செய்யக்கூடிய ஏனைய சதகாக்களா இருக்கலும், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய நன்மைகளா இருக்கலும், நாங்க தொழுவக்கூடிய தராபிகை ஐக்கியலும், நாங்க தொழுவக்கூடிய தியாமுல்லையில இருக்கலும், அனைத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்யுங்க. அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் பட்சத்துல நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு அங்கால் உள்ள விஷயத்தை தருவான் என்ற விஷயத்துல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல எங்களுடைய யூடியூப் தளம் மூலமாக எங்களால் இயன்ற அளவுக்குண்டான நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான ஆயத்தங்களையும் எங்களுடைய குழுவினர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதே போல போட்டி நிகழ்ச்சி ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டதுக்கு பின்னால நிச்சயமாக வீடியோ மூலமாக அது அறிய தருவோம் என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனைய நண்பர்களும் பயனடையும் விதத்தில் ஷேர் செஞ்சுக்கோங்க. ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.